இது பாவக்காய் ஃப்ரை. பாவக்காய் நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுட்டு வேக வச்சுக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் உப்பு காரம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் பாவக்காய் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தை நல்லா மூடி வச்சோன்னா வதங்கிடும். இப்படி மூடி வைக்கணும். வச்சா வதங்கிடும். அதுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறமா உப்பு காரம் போட்டு நல்லா வதக்கிட்டு பாவக்காயை கொட்டிடணும். கடாயில் அப்படி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இருக்க டைமில் யாருக்கும் லென்த்தி வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அது அவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால தான் ஷார்ட்ஸ் வந்து போடுறோம். அரிஞ்சி வேக வைக்கிறது அதெல்லாம் லென்த்தியாக போட்டால் யாரும் பார்க்கவும் மாட்டுறாங்க. ரொம்ப கசப்பு பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கசப்பு பிடிக்கிறவங்களுக்கு இப்படியே சாப்பிடலாம். புளிப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு, கசப்பு இது 5மே உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் நாங்கள் வந்து ரெகுலராக எடுத்துப்போம். அட்லீஸ்ட் 10 days once.